நம்ம சங்கம் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சங்கம் ஆரம்பித்ததுக்கு காரணமே நம்ம பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சங்கம் தலையிட்டு தீர்த்து வைக்கணுங்கிறது தான். இது எந்த அரசுக்கும் எதிரானதில்லை. நம்ம ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கெல்லாம் நமக்கு திறமை இல்லை, நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நம்ம அந்த அதிகாரிகள்கிட்ட ஆட்சியாளர்கிட்ட நம்ம குறைய சொல்லி நிவர்த்தி பண்ணணும். அப்படி போகும்போது இங்கே இப்போ தற்சமயம் அரசு அதிகாரம் இருக்குன்னா திமுக கிட்ட இருக்கு. அப்போ திமுகனா எம்எல்ஏ கருணாநிதி இருக்காரு, மண்டல குழுக்கள் ஜோசப் இருக்காரு. இவங்ககிட்ட தான் நம்ம மனு கொடுக்கணும். நம்ம மனு கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளுடைய பிரச்சனை தீர்த்திருந்தால் அவ்வளோ பிரச்சனை இல்லை. நம்ம கொண்டு போன பிரச்சனை என்ன? பிராந்தி கடை. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 9 ஆக்சிடென்ட், அதில் 4 பேர் செத்து போயிட்டாங்க, 4 குடும்பம் செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி மனு கொடுத்தா அதை தீர்த்திருக்கலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர்கிட்ட சொல்லி மினிஸ்டர் ஒரே வார்த்தை, டாஸ்மார்க் மேனேஜர் மகேஸ்வரி ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மூடுவியா இல்லையான்னு கேட்டால் ஒரே நாளில் மூடலை. அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு பெரிய போராட்டம் பண்ணி அப்புறம் அதுவும் நடக்காமல் கோர்ட்டில் கேஸ் இருக்கு. 2வது குளம். இந்த குளம் 1 ஏக்கர் 96 சென்ட். இந்த குளத்தை எடுத்து அங்கே இருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்டவங்களுக்கு மாற்று வீடு கொடு, கடைகளெல்லாம் எடு. அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை 80 அடி தூத்து கட்டி வச்சுருக்காங்க. கட்டிட்டு அந்த குளத்தை கழிவு நீர் குட்டையாக பயன்படுத்துகிறாங்க. கோவில் நிலம் 22 சென்ட். அந்த கோவில் நிலத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வருவாய்த்துறை துணை போயிருக்கு. டவுன் சர்வேன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து கோவில் நிலத்தையும் குளத்தையும் ஊர் நத்தம்னு மாற்றிருக்காங்க. அப்போ அந்த ஊர் நத்தம்னு மாற்றுறத அதை தப்பு, அதை திருத்தணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தான் அங்கே போராட்டம் பண்ணோம் நம்ம தாசில்தார் ஆஃபீஸில். அது ஒரு பக்கம் வேலை நடக்குது. இப்போ குளம் நம்ம பேசும்போதே அங்கே தாம்பரத்தில் முடிச்சூர் ரோடு இருக்குல்ல, முடிச்சூர் ரோட்டில் ஒரு குளம் இருக்குது. 2002 டிஆர் பாலு என்ன பண்ணியிருக்காரு? டிஆர் பாலு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி கரை கட்டியிருக்காரு. கரை கட்டி முடிஞ்சோன்னா எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா என்ன பண்ணுறாரு? அந்த குளக்கரையில் திறந்த வழி பொதுக்கூட்ட அரங்கு, சின்ன மீட்டிங் எல்லாம் போனோம்னா அங்கே சேரு டேபிள் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜ் கட்டி வச்சு கொடுத்துருக்காரு. அங்கே கூட்டம்லாம் நடக்குது. கவியரங்கம், கருத்தரங்கம், அல்லது சின்ன மீட்டிங் எல்லாம் நடக்குது. குளத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரிய மண்டபம்.